வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 1 அணிகளும் அணிக்கோவைகளும் இதில் பயிற்சி 1 2ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்ற ஒரு அணி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏயின் நேர்மாறு அணி ஏ என காட்டுக. இந்த ஏன்ற அணிக்கு நம்ம நேர்மாறு கண்டுபிடிக்கணும். நேர்மாறு என்னவா தான் இருக்குமா? அந்த ஏ அணி தான் இருக்குன்னு சொல்றாங்க. சொன்னது புரிஞ்சா பாருங்க. இந்த ஏன்ற அணிக்கு நேர்மாறு கண்டுபிடிக்க போறோம். நமக்கு நேர்மாறு அணி கிடைக்கும், அதுவும் என்னவா தான் இருக்குமா? ஏன்ற அணி தான் இருக்கும்னு நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? முதல்ல பாருங்க, கொடுத்திருந்த அணியை எடுத்து எழுதிட்டோம். நேர்மாறு அணி கண்டுபிடிக்கிறது என்ன நிபந்தனை பாருங்க. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்டு அட்ஜாயின் ஏ. சேர்ப்பணி கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால் டிட்டர்மினன்ட், இந்த அணியை அணிக்கோவை எடுத்துட்டு அதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அந்த மதிப்பை கண்டுபிடிச்சிடாம பாருங்க. டிட்டர்மினன்ட் ஏ மாடுலஸ் எப்படினாலும் சொல்லிக்கங்க. இப்போ பாருங்க, முதல் நிறை வழியாக விரிவுபடுத்த போகிறோம். அப்போ விரிவுபடுத்தும் இந்த குறியீடு ரொம்ப முக்கியம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். சரியா? முதல்ல -1 அப்படி எழுதிக்கிட்டு இந்த -1 இருக்கக்கூடிய நிறை நிரல்களை நம்ம மறைச்சிடணும். மறைச்சிடலாமா? -1 இருக்கக்கூடிய நிறை நிரலை மறைச்சாச்சு. முதல்ல கீழ் நோக்கி பாருங்க. -3 5 பெருக்குன்னா -15, மைனஸ் பண்ணணும். -4 4 பெருனா -16. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +16 மாறிடும். அடுத்து என்ன இருக்குது? 2. இந்த குறியீடு ரொம்ப முக்கியம். -2 இல்லையா? அப்போ -2 இருக்கக்கூடிய நிறை நிரலை மறைச்சிருவான். -2 இருக்கக்கூடிய நிறைய மறைச்சாச்சு பாருங்க. 4 5 20, மைனஸ் பண்ணணும். 4 16. அதுக்கடுத்து பாருங்க, -2 இங்கே ப்ளஸ், அப்போ ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் மைனஸ் தான். இந்த -2 இருக்கக்கூடிய நிறையில மறைச்சிருவோம். -2 மிச்சம் பாருங்க. 4 -3 4 மைனஸ் இதை பெருக்க முதல்ல கீழ் நோக்கி 4ஐயும் -4 பெருனா -16, மைனஸ் பண்ணணும். இதை பெருங்க. 4 3 12. என்ன 12? -12. ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் மைனஸ். 4 3 12. -12 இங்கே ஒரு மைனஸுக்கு, அப்போ +12 மாறிடும். இது சுருக்கிடலாமா பாருங்க. ஈக்குவல் டு -1 இன்ட்டு 16ல் 15 கழிச்சா 1, -2 இன்ட்டு 20ல் எதை மைனஸ் பண்ண போகிறோம்? 16 மைனஸ் பண்ணால் 4, -2 அப்படியே வந்துடும். -16 + 12, அப்போ 16ல் 12 கழிச்சா 4, பெரிய நம்பருக்கு மைனஸ் -4 ஈக்குவல் டு 1 -1 பெருனா -1, மைனஸ் அப்படியே வந்துடும். 8, மைனஸ் பண்ணால் +8. பாருங்க, +8 -8 கேன்சல், அப்போ -1 வந்திருக்கு. என்ன வரல? 0 வரல. 0 வந்தால் என்ன இருக்காது? நேர்மாறு இருக்காது. தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் உண்டு. ஏ இன்வர்ஸ் உண்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த சேர்ப்பணி நம்ம கண்டுபிடிக்கணும். சேர்ப்பணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன வேணும்? இணைக்காரணி அணி வேணும். ஏஐஜே. ஏஐஜே கண்டுபிடிக்கலாமா? இந்த இணைக்காரணி அணி கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், இந்த குறியீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், மைனஸ் ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இணைக்காரணி அணி கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்கள், இணைக்காரணி அணி முதல்ல இந்த ப்ளஸ் குறியீடை போட்டுக்கிடுவோம். முதல் இது -1ஓட சிற்றணிக்கோவை நம்ம கண்டுபிடிக்கும். இணைக்காரணி என்ன? சிற்றணிக்கோவையோட தொகுப்பு தான். இப்போது இந்த -1 இருக்கக்கூடிய நிறையெல்லாம் மறைச்சிட்டு மிச்சத்தை எடுத்து எழுதுவோம். அப்படியே எழுதுவோம். என்ன இருக்குது? -3 4 -4 5. அடுத்து என்ன இருக்குது? மைனஸ் இருக்கா? மைனஸை போட்டுக்கிட்டு அடுத்த ஒரு பாருங்கள் 2 இருக்கக்கூடிய நிறையெல்லாம் மறைச்சிடும். மறைச்சிட்டா 4 4 4 5, 4 4 4 5. அடுத்து ப்ளஸ் இருக்கா? அந்த ப்ளஸ்ஸை போட்டுக்கிட்டு அடுத்த ஒரு பெண்ணை -2. இந்த -2 இருக்கக்கூடிய நிறையெல்லாம் மறைச்சிடும். மறைச்சிட்டோம்னா 4 -3 4 -4 முடிஞ்சுதா? எது முடிஞ்சு? முதல் நிறை முடிஞ்சு. ரெண்டாவது நிறை எதில் ஆரம்பிக்குது? மைனஸில் ஆரம்பிக்குது. அப்போ இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கிட்டு இந்த 4 ரெண்டாவது நிறையில் முதல் இது 4 இருக்கக்கூடிய நிறையில மறைச்சிரும். மறைச்சிட்டோம்னா என்ன இருக்குது? 2 -2 -4 5 முடிஞ்சுதா? அடுத்த குறியீடு என்ன? ப்ளஸ். அந்த ப்ளஸ்ஸை போட்டுக்கிட்டு அடுத்த உறுப்பு பாருங்கள். -3 தானே? இந்த -3 இருக்கக்கூடிய நிறைய நிலை மறைச்சிருவோம். மறைச்சிட்டோம்னா -1 -2 4 5. சரியா? அதுக்கடுத்து இந்த மைனஸை போட்டுக்கலாம். அடுத்த ஒரு பாருங்கள் 4 தானே? இந்த 4 இருக்கக்கூடிய நிறையெல்லாம் மறைச்சிருவோம். மறைச்சிட்டோம்னா என்ன இருக்குது பாருங்கள்? -1 2 4 -4 முடிஞ்சுதா? அதுக்கடுத்து மூன்றாவது நிறை ஆரம்பிக்க போகிறோம். குறியீடு ப்ளஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த 4 தானே இருக்குது? 4 இருக்கக்கூடிய நிறையெல்லாம் மறைச்சிருவோம். மறைச்சிட்டோம்னா பாருங்கள் ப்ளஸ். மேலே தள்ளிக்கலாமா? இடம் இல்லை பாருங்கள். மறைச்சிட்டோம்னா என்ன வரும் பாருங்கள்? ப்ளஸ் போட்டாச்சு.
2 -2 -3 4 எழுதியாச்சா? அதுக்கு அடுத்த குறியீடுனா மைனஸ் போட்டுக்கிட்டு அடுத்த உறுப்பு பாருங்கள். அடுத்த உறுப்பு என்ன? -4 தானே. இந்த -4 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிட்டோம்னா -1 -2 4 4 எழுதிக்கலாமா? -1 -2 4 4 எழுதியாச்சா? லாஸ்ட்டில் ப்ளஸ் தானே. ப்ளஸ்ஸை போட்டுக்கிட்டு கடைசி இருப்பாங்க 5. இந்த 5 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிட்டோம்னா -1 2 4 -3 எழுதிக்கலாமா? -1 2 -1 2 4 -3. இது என்னது? நமக்கு தேவையான சிற்றணி கோவை. நல்ல பெரிய அணி பிராக்கெட்டை போட்டுக்கிட்டு இது சுருக்கிடலாமா பாருங்கள். ஈக்குவல் டு ப்ளஸ் இருக்குது, போட வேண்டிய அவசியம். முதல்ல கீழ் நோக்கி பெருங்க. -3 5 பேருக்குன்னா -15 மைனஸ் பண்ணணும். -4 4 பேருக்குன்னா -16. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 16. அடுத்த ஒரு பாருங்கள். முதல்ல கீழ் நோக்கி பெருக்குங்க. முதல்ல இந்த மைனஸ் போட்டுங்க. கீழ் நோக்கி பெருக்குன்னா 4 5 20 மைனஸ் பண்ணணும். நாங்கள் 16. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்கள். ப்ளஸ் இருக்குது, போட வேண்டாம். முதல்ல கீழ் நோக்கி பெருக்குங்க. -16 மைனஸ் பண்ணணும். 4 மைனஸ் பண்ணால் -12. இங்கே ஒரு மைனஸாக அப்போ +12 மாறிடும். இப்போ இங்கே வாங்க. மைனஸ் இருக்குது, கவனமாக எழுதிக்கங்க. முதல்ல கீழ் நோக்கி பெருக்குங்க. 2 10 மைனஸ் மைனஸ் போட்டாச்சு. மைனஸை மைனஸ் பெருனா ப்ளஸ் 4 2 8 +8. ப்ளஸ்ஸை மைனஸ் பண்ணால் மைனஸ் தான் வரும் 8. சரியா? இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, போட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள் -1 -1 5 பேருக்குன்னா -5. இந்த இடத்துல நம்ம மைனஸ் போடுவோம் இல்லையா? 4 -2 பேர்னா -8. இந்த இடத்துல ஒரு மைனஸ் போட்டிருப்போம். அப்போ மைனஸ் இது என்ன +8 மாறிடும். இப்போ இங்கே வாங்க. இந்த மைனஸ் போட்டாச்சு. முதல்ல கீழ் நோக்கி பெருக்குங்க. -1ஐயும் -4ஐயும் பெருக்குன்னா +4. மைனஸ் போட்டோம். 4 2 8 மேல் நோக்கி பெருக்கியாச்சு. இப்போ கீழே வாங்க. ப்ளஸ் இருக்குது, போட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாங்க 8 மைனஸ் பண்ணணும், அதனால் மைனஸ் போட்டுட்டோம். இதை பெருக்க மேல் நோக்கி. -3ஐயும் -2ஐயும் பெருக்குன்னா 6 +6. அந்த +6 அப்படியே போட்டாச்சு. இந்த மைனஸை போட்டுக்கங்க. முதல்ல கீழ் நோக்கி பெருக்கணும். -1ஐயும் 4ஐயும் பெருக்குன்னா -4. அதுக்கடுத்து என்ன செய்வோம்? மைனஸ் போடுவோம் இல்லையா? மைனஸ் போட்டுருவோம். 4 -2 பேர்னா -8. ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருந்துச்சு, அதனால இது +8 மாறிடுச்சு. அதுக்கடுத்து பாருங்க, ப்ளஸ் இருக்கு, போட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல கீழ் நோக்கி பெருக்குங்க. என்ன வரும்? -3ஐயும் -1 பேர்னா +3. மைனஸ் பண்ணணும், மைனஸ் போட்டோம். 4 2 8 முடிஞ்சுதான். இப்போ சுருக்கிடலாமா? சுருக்கு நமக்கு என்ன கிடைச்சிடும்? இணைக்காரணி அணி கிடைச்சிடும். 16ல் எதை மைனஸ் பண்ணால் 15 மைனஸ் பண்ணால் 1. 20ல் 16 கழிச்சா 4. வெளியில் மைனஸ் இருக்குது, -4. -16 +12 கழிச்சா 4. பெரிய நம்பருக்கு மைனஸ் -4. 10ல் 8 கழிச்சா 2. வெளியில் மைனஸ், அதனால் -2. 8ல் 5 கழிச்சோம்னா 3. இந்த இடத்துல பாருங்கள், 4 -8 சுருக்குனா -4. வெளியில் ஒரு மைனஸ், அப்போ என்ன ஆயிரும்? +4 மாறிடும். 8ல் 6 கழிச்சோம்னா 2. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த இடத்துல 8ல் 4 கழிச்சா 4 தான். வெளியில் மைனஸ் இருக்குது, அதனால் -4. இங்கே என்ன வரும் பாருங்கள்? 3 -8 கழிச்சு 5. பெரிய நம்பர் -5. இதான் என்னது? நமக்கு தேவையான என்ன அணி? இணை காரணி அணி. இப்போது நமக்கு அட்ஜாயின்ட் சேர்ப்பு அணி வேணும். சேர்ப்பு அணினா என்ன? இந்த இணை காரணி அணி AIJ. இதான் என்னது? AIJ. இதை என்ன செய்யணும்? டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம் பாருங்கள். முதல் நிரையில் எழுதணும். 1 -4 -4 -2 3 4. இங்கே 2 -4 -5. என்ன செஞ்சிட்டோம்? முதல் நிரையில் எழுதணும். ரெண்டாவது நிரையில் எழுதணும். மூணாவது நிரையில் எழுதணும். இதான் என்னது? நமக்கு தேவையான சேர்ப்பணி. இப்போ நமக்கு என்ன வேணும்னா நேர்மாறு அணி வேணும். ஃபார்முலா என்ன? A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிடர்மினன்ட் A இன்டூ அட்ஜாயின்ட் A. இதான ஃபார்முலா. அப்படியே எடுத்து எழுதுங்க. 1/டிடர்மினன்ட் ஏவோட மதிப்பு இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1. அட்ஜாயின்ட் A சேர்ப்பணி இங்கே இருக்குது பாருங்கள். என்ன வரும் பாருங்கள்? 1 -2 2 -4 3 -4 -4 4 -5. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு சுருக்கிடலாமா? 1/-1. 1 -1 என்ன வரும்? -1 வரும். அப்போ இந்த -1 உள்ளே பெருக்க வேண்டியது தான். 1ஐயும் -1 பெருக்குனா -1. -1 கொண்டு பெருக்குனா +2. -1 கொண்டு பெருக்குனா -2. -1 கொண்டு பெருக்குனா +4. -1 கொண்டு பெருக்குனா -3. -1 கொண்டு பெருக்குனா +4. எப்படி பெருக்கிறோம் புரியுதா? 1/1 என்ன வரும்? -1 வரும்.
இந்த மைனஸ் ஒன்றை உள்ளே இருக்க ஒவ்வொரு உறுப்பு கூட பெருக்கிறோம். மைனஸ் ஒன்று ஒன்று பேர்னா மைனஸ் ஒன்று, மைனஸ் ஒன்று மைனஸ் 2 பேர்னா ப்ளஸ் 2, மைனஸ் ஒன்று 2 பேர்னா மைனஸ் 2, மைனஸ் ஒன்று மைனஸ் 4 பேருக்குனா 4, மைனஸ் ஒன்று 3 பேர்னா மைனஸ் 3, மைனஸ் ஒன்றையும் மைனஸ் 4 பேர்னா 4, மைனஸ் ஒன்று மைனஸ் 4 பேருக்குனா 4, மைனஸ் ஒன்றையும் 4 பேருக்குனா என்ன வரும்? மைனஸ் 4, மைனஸ் ஒன்றையும் மைனஸ் 5 பேர்னா 5 வந்துடும். பாருங்க, இது வந்து நமக்கு எந்த அணி? அவங்க கொடுத்துருந்த அணி தானே, -1 2 -2. பாருங்க, -1 2 -2. அதுக்கடுத்து பாருங்க 4 -3 4, 4 -3 4. அதுக்கடுத்து 4 -4 5, 4 -4 5. அப்போ என்ன வந்திருக்கு நமக்கு? ஏ இன்வர்ஸ் நேர்மாறு கண்டுபிடிச்சோம், நமக்கு ஏன்ற அணியே கிடைச்சிருக்கு என்பது நிறுவப்பட்டது. ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, என்ன வரும்னு சொன்னாங்க? ஏன்ற அணியே தான் வரும்னு சொன்னாங்க, அதே தான் நமக்கு வந்திருக்கு. அப்போது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ என்பது நிறுவப்பட்டது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.